ஹாய் காய்ஸ், இந்த நேரத்தில் எதை பற்றி பேச போனால் என்ன அருமையான வின்னுங்க. தமிழ் தலைவர் செம்ம கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வின் பண்ண நல்ல சான்ஸு, செம்ம கம்பேக்குங்க. யூபி யாதவ் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. இதுதாண்டா கம்பேக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தமிழ் தலைவர்ஸ் தொடர்ச்சி ஒரு 3 வெற்றி எடுத்தால் போதுங்க, டாப் ஆஃப் த டேபிள் வரலாம். வீடியோக்குள்ளே பிறக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவர்ஸுங்க நரேந்திர அட்டகாசம், அதே மாதிரி அஜிங்கே பவர் வந்து க்ரூசியல் டைமில் போய் அவர் நல்லா விளையாடினார். தேர்ட் ரைடர் நித்தின், அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய புது ரைடர் வராங்க. எல்லாருமே நல்லா டேலண்டாக இருக்காங்க. சூப்பராக ரைடர்ஸ் இருக்கிறாங்க. யங் ரைடர்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, வெரைட்டி கிடைக்குது. அதே மாதிரி வந்து எதுக்கு ஹிமான்சு ஃபஸ்ட்டு ஆட வச்சாங்க தெரியல. அவர் ஒரு டிஃபெண்டிங் ஆல்ரவுண்டர், நம்மளுக்கு ரைடர் வேணும். ஏன்னா 2 பேரே போயிட்டு இருந்தால் டயர்ட் ஆயிடுறாங்க. பட் நரேந்தர் சரியான மாஸ்க் காமிச்சாருங்க. டிஃபென்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. மோகித் இன்னைக்கு பட்டாசா விளையாடினார். 2 கார்னர் ஒன்றுமே பண்ண முடியல. கவர் எல்லாம் ஓகே. அபிஷேக் வந்து இன்னைக்கு இன்ஜுரி ஆகி போயிட்டார். பட் அவர் நம்பி நம்ம கோச் இறக்குறாரு. பாப்பா அவர் மேபி அடுத்த ஒரு 2 மேட்ச் மிஸ் செய்வார். அந்த பிரேக் அவருக்கு தேவைப்படுச்சு, இன்ஜுரி மூலமாக கிடச்சிருக்கு. பட் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாடு வீரர் நல்லா பண்ண ஆரம்பிக்கும் போது இன்ஜுரி வந்திருக்கேன்னு தமிழ் தலைவர் கான்ஃபிடன்ஸில் இருக்குது. அவர் மேபி அடுத்த மேட்ச் மிஸ் ஆகி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பிளட் நிறையா வந்திருக்கு இன்றைக்கி மேட்ச்சில், அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. பட் அவரும் நல்ல ஃபார்மில் வந்தால் பரவாயில்ல. ஒரு தமிழ்நாட்டு வீரர் தமிழ் தலைவர்ஸில் இருக்கிறது நல்லது தான். அதே மாதிரி போட்டு வேறு லெவலில் இருங்க. டிஃபென்ஸ் பருதிப்பை போட்டு புடின்னு பிடிச்சிட்டாங்க. 2 கார்னர் சாகர் இதுவும், அது போக அபிஷேக் இன்னைக்கு இல்லை, சாரி மோகித் என்னம்மா பண்ணாருங்க. 2-3 டைம் பாயிண்ட் கொடுத்தா கூட என்ன அற்புதமாக டேக்கிள் பண்ணார். இந்த மோகித் தான் நம்ம எதிர்பார்த்தோம். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. அதுவும் அஜிங்கே பவரும் டிஃபென்ஸில் சப்போர்ட் பண்ணுறாரு. நரேந்திரும் அவர் வந்து போனஸ் போடுறாரு. 6 பேருக்கு நல்லா ஆடுறாரு, கொஞ்சம் வேகம் ஆடுறாரு. அதே மாதிரி உள்ளே வர நித்தின் ஜித்தின் இது மாதிரி ரைடர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு ரைடர் இறக்கணும். ரைடிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. இங்கேருந்து கம்பேக் பண்ண முடியுங்க. தொடர்ச்சி ஒரு 3 வின் போதுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஜெயிக்கிற மேட்ச் ஒரு 3 தோத்தாச்சு. இங்கேருந்து கம்பேக் பண்ணி லாஸ்ட் இயர் அந்த மாதிரி வர முடியும். இதுதான் கம்பேக்குங்க. எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்ட தமிழ் தலைவர்ஸ் என்னடா, ஏன்னா ஜெயிக்கிற மேட்ச் தோக்குறாங்க. ரொம்ப தெலுங்கு வந்து டீமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து என்னதோ பண்ணுறாங்க. டீமே செட்டில்டால நம்ம செட்டில்டாக இருக்க எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. சின்ன மிஸ்டேக்கு கையில் இருக்கிற மேட்ச் விடுறாங்கன்னு. பட் இதுக்கப்புறம் அது விடக்காமல் நம்ம கோச் இந்த கான்ஃபிடன்ஸ் தான். போன மேட்ச் ஆன கான்ஃபிடன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு. இதை வச்சு நம்ம கம்பேக் பண்ணி ஜெயிச்சிட்டே இருக்கணும். தொடர்ச்சி ஒரு 3 வெற்றி 4 வெற்றி எடுத்தால் டாப் 6 வந்தாச்சு. வேறு லெவலுக்கு கம்பேக் பண்ணி ஈஸியாக பிளே ஆஃப் போக முடியும். நான் நம்புகிறேன் தமிழ் தலைவர்ஸ் இங்கேருந்து பிளே ஆஃப் போவாங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி டீம் செட்டில்டாக இருக்குது. டிஃபென்ஸ் இப்போ பார்த்தோன்னா கார்னர் ஒன்றுமே பண்ண முடியல. மோகித் வேறு லெவல் ஃபார்மு. அபிஷேக் பொசிஷனில் மட்டும் புதுசாக யாராவது ட்ரை பண்ணுவாங்க. ஆஷுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், அவர் நல்லா பண்ணால் பரவாயில்ல. இல்லை அபிஷேக்கே வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு பிரேக் அப்புறம் நல்லா பண்ணால் பரவாயில்ல. டீம் செட்டில்டு. அவங்க டீம் வந்து கில்லு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, ஏகப்பட்ட மிஸ்டேக். பர்தீப் வந்து ஓல்டு பர்தீப் மாதிரி இல்லைங்க, வேகம் இதெல்லாம் போயிடுச்சு. காலை பிடிச்சா கம்மன் அட்டாக் ஆகிடுறாரு. அவர் ஒரு ரொம்ப முடிஞ்சு போச்சு அவரோட இதுன்னு தோணுது. அப்படியே இருப்பார். ராகுல் சௌத்ரி மாதிரி அப்படியே கம்மியாகிட்டே வர்றாரு. டேலண்ட்டெல்லாம் ஏஜ் இருந்தால் கூட 26 தான் சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு இது வேகம் இல்லை. அந்த பவரும் போயிடுச்சு பர்தீப்புக்கு. கில்லுக்கு இன்ஜுரி, அவரும் ஒன்றும் பண்ண முடியல. விஜயும் அந்தளவுக்கு இன்ஜுரி இல்லாத மாதிரி தான் இருக்கார். அப்பப்போ போனஸ் போட்டார், அப்பப்போ பாயிண்ட் எடுக்கிறாரு. டிஃபென்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாங்க. பட் தமிழ் தலைவாசிக்கு இன்றைக்கி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இதுக்கப்புறங்க தமிழ் தலைவாசி மட்டும் வெற்றி மேலே வெற்றி பெற்றால் போதும். கம்பேக் பண்ணியாச்சு, இது போதுங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸு நம்புவாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு வெற்றி தான் காத்துட்டு இருந்தோம். எப்படியோ ஏன்னா ஒரு அளவுக்கு ஈஸியான டீமு. பட் நான் போன மேட்ச் வந்து இப்போ புனேரி கூட தோத்தாங்க. பட் அதுக்கு முன்னத்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பெங்களூர் மாதிரி ஒரு டீம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த போட்டி ஜெயிச்சிருந்து போன மேட்ச் நல்லா டஃப் கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னா நான் முன்னாடி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் பாயிண்ட்ஸ் டேபிளில். மேபி சரி விட்டு அதெல்லாம் ஒன்று பேச முடியாது. ஏற்கனவே தோற்றதெல்லாம் போயாச்சு. பட் இதுக்கப்புறம் தமிழ் தலைவர்ஸ் வேறு லெவலுக்கு கம்பேக் கொடுத்து கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போவாங்கன்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.